பார்க்க போறது தமிழ்நாடு அரசு தேர்வுகள் இயக்ககம் நடத்திய மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு தனித் தேர்வானது ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெற்று முடிந்தது. தற்பொழுது தேர்வு முடிவுகள் மற்றும் தற்காலிக மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெற்ற 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தனித் தேர்வு எழுதிய தேர்வர்கள் எவ்வாறு தங்களுக்கான தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வது, இணையதளத்திலிருந்து எவ்வாறு தங்களுக்கான தற்காலிக மதிப்பெண் பட்டியல்களை பதிவிறக்கம் செய்வது என்பதை குறித்து தான் இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. 11ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு தனித் தேர்வானது ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெற்று முடிந்தது. தற்பொழுது மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு தனித் தேர்வு எழுதிய தேர்வர்களுக்கான தேர்வு முடிவுகள் வெளியிடப்பட்டுள்ளது. அதை குறித்து அரசு தேர்வுகள் இயக்ககம் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி குறிப்பை நம்ம பார்க்கலாம். அரசு தேர்வுகள் இயக்ககம் சென்னை மேல்நிலை துணைத் தேர்வு ஜூன் ஜூலை 2026 தேர்வு முடிவுகளை மதிப்பெண் பட்டியல்களாக பதிவிறக்கம் செய்து கொள்ளுதல் மற்றும் விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்தல் குறித்த செய்தி குறிப்பு. முதலாவதாக மதிப்பெண் பட்டியல் பதிவிறக்கம் செய்தல். ஜூன் ஜூலை 2026 மேல்நிலை இரண்டாம் ஆண்டு +2 மற்றும் +1 அரியர் துணை தேர்வுகள் 26/6/2026 முதல் 16/7/2026 வரை நடைபெற்றன. இத்தேர்வினை மொத்தம் 60,527 தேர்வர்கள் எழுதியுள்ளனர். தற்போது இத்தேர்வு முடிவினை மதிப்பெண் பட்டியலாக, அதாவது ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் 31/7/2026 வெள்ளிக்கிழமை அன்று பிற்பகல் முதல் www.dge.tn.gov.in என்ற இணையதள முகவரிக்குள் சென்று ரிசல்ட் என்ற வாசகத்தை கிளிக் செய்தால் தோன்றும் பக்கத்தில் ஹையர் செகண்டரி ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் சப்ளிமெண்டரி எக்ஸாம் ஜூன் ஜூலை 2026 ரிசல்ட் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் மார்க்ஸ் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் டவுன்லோட் என்ற வாசகத்தினை கிளிக் செய்து தங்களது தேர்வு எண், அதாவது ரோல் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் ஆகிய விவரங்களை பதிவு செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது. அடுத்ததாக விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பிக்கும் முறை. ஜூன் ஜூலை 2026 மேல்நிலை துணை தேர்வுக்கான விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பிக்க விரும்பும் தேர்வர்கள் சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்திற்கு 4/8/2026 செவ்வாய்க்கிழமை மற்றும் 5/8/2026 புதன்கிழமை ஆகிய நாட்களில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை நேரில் சென்று ஒவ்வொரு பாடத்திற்கும் ரூபாய் 275 கட்டணத்தை பணமாக செலுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும். தென்காசி, கள்ளக்குறிச்சி, திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, மயிலாடுதுறை, செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மட்டும் முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகத்திற்கு சென்று தேர்வர்கள் பதிவு செய்து கொள்ளலாம். விடைத்தாள் நகல் கோரி விண்ணப்பிக்கும் தேர்வர்கள் மட்டுமே பின்னர் மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீட்டிற்கு விண்ணப்பிக்க இயலும். விடைத்தாள் நகலினை இணையதளம் வழியாக பதிவிறக்கம் செய்து கொள்ள வேண்டிய நாள் பின்னர் ஊடகங்கள் வாயிலாகவும் அரசு தேர்வுகள் இயக்கக இணையதளமான www.dge.tn.gov.in என்ற இணையதள முகவரியிலும் வெளியிடப்படும். விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வர்களுக்கு மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு செய்த விண்ணப்பிப்பதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும். இவ்வாறு இந்த செய்தி குறிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆகவே ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெற்ற மேல்நிலை முதலாம் ஆண்டு மற்றும் இரண்டாம் ஆண்டு பொது தேர்வு எழுதிய தனித் தேர்வர்கள் உங்களுக்கான தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்வதற்காகவும் தற்காலிக மதிப்பெண் பட்டியலை பதிவிறக்கம் செய்து கொள்வதற்காகவும் இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.dge.tn.gov.in. இதுதான் அரசு தேர்வுகள் இயக்ககம் அதிகாரப்பூர்வ இணையதளம், டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். இந்த பக்கத்தை ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இங்க நோட்டிபிகேஷன் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் இருக்கு. இதுல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் டைப் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா ஹையர் செகண்டரி எக்ஸாமினேஷன் லேட்டஸ்ட் நோட்டிபிகேஷன் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட்ல ஒரு நோட்டிபிகேஷன் இருக்கு. ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் சப்ளிமெண்டரி ஜூன் 2026 பிரைவேட் கேண்டிடேட் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட் டவுன்லோட் அப்படிங்கிற இந்த லிங்க்ல நீங்க கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓபன் ஆகும். ஹையர் செகண்டரி செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் அரியர் SSLC பிரைவேட் கேண்டிடேட் ப்ரொவிஷனல் மார்க் ஷீட் டவுன்லோட் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்க எக்ஸாம் ரோல் நம்பர் இங்க என்டர் பண்ணி டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ணிக்கோங்க. டேட் ஆஃப் பர்த் என்டர் பண்ண வேண்டிய ஃபார்மேட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இயர், அப்புறமா மந்த், அப்புறமா டேட். இந்த ஃபார்மேட்ல என்டர் பண்ணி இந்த செக்யூரிட்டி கேப்சாவை இங்க என்டர் பண்ணி சர்ச் பண்ணீங்கன்னா உங்கள் மதிப்பெண் விவரங்கள் திரையில் தோன்றும். அதை நீங்கள் ப்ரொவிஷனல் சர்டிபிகேட்டாக பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இவ்வாறு உங்களுக்கான தேர்வு முடிவுகளையும் தற்காலிக மதிப்பெண் பட்டியலையும் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். அதன் பிறகு விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பிக்க விரும்பினால் மேற்சொன்ன நடைமுறைகளை கடைபிடித்து, அதாவது 4/8/2026 செவ்வாய்க்கிழமை மற்றும் 5/8/2026 புதன்கிழமை ஆகிய நாட்களில் காலை 11 மணி முதல் மாலை 5 மணி வரை சம்பந்தப்பட்ட மாவட்டத்தில் உள்ள அரசு தேர்வுகள் உதவி இயக்குனர் அலுவலகத்திற்கு நேரடியாக சென்று ஒவ்வொரு பாடத்திற்கும் 275 ரூபாய் கட்டணத்தை பணமாக செலுத்தி பதிவு செய்து கொள்ள வேண்டும். விடைத்தாள் நகலுக்கு விண்ணப்பித்து விடைத்தாள் நகல் பதிவிறக்கம் செய்வதற்கான அறிவிப்பு பின்னர் வெளியிடப்படும். விடைத்தாள் நகல் பெற்ற தேர்வர்களுக்கு மட்டுமே மறுகூட்டல் மற்றும் மறுமதிப்பீடு செய்த விண்ணப்பிக்க இயலும். ஆகவே 2026 ஜூன் ஜூலை மாதங்களில் நடைபெற்ற 12ஆம் வகுப்பு பொது தேர்வு எழுதிய தனி தேர்வர்கள் இவ்வாறு உங்களுக்கான தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மனித சேவை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.